இந்த நாளின் தலைப்பாக பார்ட்டேக்கர்ஸ், பங்காளர்களாய் மாறுதல், இல்லைன்றால் பங்காளர்கள். இதற்கு குறித்தான வசனம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு அவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்களை யாவரையும் விடுதலாக்கும்படிக்கு அப்படியானார். இங்கே 14-15 வருஷங்களை ஆங்கிலத்தில் நாம் பார்க்கும்போது Hebrews 2:14 and 15 says, "For as much then as the children are partakers of flesh and blood, he also himself likewise took part of the same, that through death he might destroy him that had the power of death, that is the evil, and deliver them who through fear of death were all their lifetime subject to bondage." மரணம் என்பது அநேகருக்கு பயத்தை திகிலையும் கொடுக்கிறதா இருக்குது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கோ, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, இயேசுவின் பிள்ளைகளாய் மாறினவர்களுக்கு, இயேசு மாமிசம் இரத்தத்தையும் உடையவராய் இருந்து எப்படி மாமிசத்தையும் இரத்தத்தையும் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை கல்வாரியின் மரணத்தினாலே சாகடித்தது போல அந்த மரணத்தை நம் கால்களின் கீழ் மிதிக்கத்தக்கதாகும் வல்லமையை தேவன் நமக்கு இயேசுவின் வார்த்தையின் மூலமாக கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையிலே நாம் நடக்கும்போது அந்த ஜீவகால மரண பயத்தினாலே இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அந்த மரண பயத்திலிருந்து ஒவ்வொருவரையும் மீட்கிறார். இயேசுவை விசுவாசிப்பதனால், இயேசுவின் வார்த்தையில் நிலைத்திருப்பதனால் உண்டாகும்படியான அந்த ஆசீர்வாதம் நாம் உலகத்தை ஜெயிக்கத்தக்கதாக அவருடைய வார்த்தையிலும் மரணத்திலிருந்து நாம் விடுதலை பெறத்தக்கதாக நித்திய ஜீவனுக்கு நாம் பாத்திரவான்களாய் மாறத்தக்கதாக மரணமே உன் கூரைங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி பாவத்தில் இருந்து நாம் விடுதலையாகி அந்த பாவத்தின் கட்டுகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.